ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். முதலாவதாக தேவன் ஆதாம் ஏவாளுடன் தினமும் ஏதேன் தோட்டத்தில் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே வந்து பேசினார் என்று வாசிக்கிறோம். மனிதன் பாவம் செய்த பின்பு அந்த பேசும் இடைவெளியானது அதிகரித்து விட்டது. அதன் பின்பு தினந்தோறும் என்று இல்லாமல் சில சமயங்கள் மட்டுமே பேசியதாக அறிகிறோம். தம்முடைய தீர்க்கதரிசிகளுடன் இப்படியாக பேசுவார். இதற்கு மோசே, சாமுவேல், நாத்தான், ஏசாயா, எரேமியா என்று சொல்லிக் கொண்டே போகலாம். இங்கு எல்லாம் தேவன் இவர்களுடன் ஒளி வடிவில் பேசியிருக்கிறார். பாவம், அக்கிரமம் என்ற சுவர் நமது காதுகளை செவிடாக்கி விடுகின்றது. தேவனையும் நம்மையும் பிரிக்கின்றது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. உதாரணமாக செல்லிடை பேசியானது செல்போன். நிலைய தூணிலிருந்து செல் டவர் தூரம் செல்ல செல்ல அது வெறும் சமிக்கை, ரிசீவ்டு சிக்னல் வலுவானது குறைந்து கொண்டே போகும். மற்றவர் பேசுவது ஒரு தொலைவுக்கு மேல் சென்ற பின்பு கேட்க வாய்ப்பில்லை. அப்படியே பாவம் நம்மையும் தேவனையும் பிரிக்கின்றது. மேலும் தேவன் யாருக்கு தம்மை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவர்களுடன் பேசுகிறார். எலியாவுடன் பேசினார். அங்கே பூமி அதிர்ச்சி, அக்னி என்று முதலில், பின்பு ஒரு அமைதி. அந்த அமைதியில் ஒரு மெல்லிய குரலில் தேவன் எலியாவிடம் பேசினார். மோசேயுடன் முகமுகமாய் பேசினார். தேவனுடைய சத்தத்தை ஒரு நண்பர் பேசும்போது, நானும் தேவனுடைய சத்தத்தை கேட்டிருக்கிறேன். நாம் ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியால் வல்லமையாக நிரப்பப்படுவோம். அப்போது மெல்லிய சத்தம், நாம் ஹெட்போனில் கேட்பது போன்று ஒரு சத்தம் கேட்கும். தேவன் பேசுவது வேத வசனத்துடன் ஒத்துப்போகும். அடிக்கடி அவர் ஒளி வடிவில் பேசுவதில்லை. எனவே அப்படி பேசினால்தான் நம்புவேன் என்று ஒற்றை காலில் நிற்பது மிகவும் தவறு. ஆனால் யோசேப்பிடம் தேவன் ஒளி வடிவில் பேசவில்லை, சொப்பனத்தின் மூலமாக பேசியிருக்கிறார். அப்படி யாரிடம் பேசுகின்றாரோ அவர்களுக்கு அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளும்படியான சக்தியும் அநேக இடங்களில் கொடுக்கப்படுகின்றது. ஒரு நண்பர் பேசும்போது, சொப்பனத்தில் அநேக முறை தேவன் என்னோடு பேசியிருக்கிறார். சிறு வயதில் பள்ளியில் நான் படிக்கும் போது ஒரு கனவு கண்டேன். அதில் நான் ஆற்றில் நீந்துவது போலவும், ஆனால் அந்த ஆற்றின் போக்கில் இழுத்து கொண்டு போவது போலவும் கண்டு பயந்து விழித்துக் கொண்டேன். தேவன் தான் என்னுடன் பேசினார் என்று சில காலம் கழித்துதான் எனக்கு புரிந்தது. ஏனெனில் அதே சொப்பனமானது திரும்பவும் எனக்கு வந்தது. அப்போது அதன் அர்த்தமும் எனக்குள்ள யாரோ விளக்கம் கொடுத்தது போல் தெரிந்துவிட்டது. ஆறு, நீர், உலகம். எதிர்நீச்சல் போட்டாலும் இந்த உலகத்தின் இழுப்பினால் நான் போகிறேன். ஜெயிக்கவில்லை. அச்சிறு வயதில் தொலைக்காட்சி பெட்டிக்கு முன் உட்கார்ந்து அதன் வலையில் அகப்பட்ட நிலையில் இருந்தேன். எனவே உலகத்தின் காரியங்களை விட்டு விலக வேண்டும் என்பதை தேவன் அந்த சொப்பனத்தில் எனக்கு சொல்லி இருக்கிறார். இல்லாவிடில் கண்களின் இச்சை என்ற உலகத்தின் ஆற்றில் மூழ்கி சீக்கிரத்தில் ஆவிக்குரிய நிலையில் இறந்துவிடும் நிலை வரும் என்பதாகும். எனவே நீங்கள் தொலைக்காட்சியில் சினிமா தொடர்கள் என்று அதில் இழுத்து கட்டப்பட்டவராயின் தேவன் இப்போது உங்களை இந்த வார்த்தையின் மூலம் எச்சரிக்கிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள். யோபு 33:15-16-17 கனநித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார் என வாசிக்கிறோம். ஒரு சகோதரர் பேசிக் கொண்டிருக்கும் போது, கல்லூரியில் பயிலும் நாட்களில் ஒரு பரீட்சைக்காக செமஸ்டர் எக்ஸாம் இரவிலே வீட்டில் படித்துக் கொண்டிருந்தேன். அன்று இரவு ஒரு சொப்பனம் கண்டேன். அந்த கனவு மிகவும் பிரகாசமாயிருந்தது. எங்களுடன் படிக்கும் ஒரு மாணவியின் தந்தை இறந்து விட்டதால் தேர்வு இல்லையாம். காலையில் புறப்பட்டு தேர்வுக்கு சென்றேன். கனவில் கண்ட அதே மாணவியின் தந்தை இறந்து விட்டார். எனவே அநேக மாணவர்கள் அவரின் ஊருக்கு சென்று விட்டார்கள் என்று கல்லூரியில் ஒருவர் சொன்னதை கேட்டு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி அந்த நண்பருக்கு. சில முறை இயேசுவே சொப்பனத்தில் தோன்றி பேசியிருக்கிறார். என்னுடைய சில ஜெபத்தின் கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றையும் நான் சொல்ல இயலாது. முக்கியமாக தேவன் சொப்பனத்தின் மூலம் பேசும்போது அந்த சொப்பனம் பிரகாசமாய் இருக்கும் என்று அவர் அனுபவத்திலிருந்து சொன்னார். தரிசனத்தின் மூலமாகவும் நம் கனவின் மூலமாகவும் சொப்பனங்கள் மூலமாகவும் தேவன் அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தரிசனத்தின் மூலமாக தேவன் பேசுகிறார். விஷன், சொப்பனம், ட்ரீம் என்பது நாம் தூங்கும் போது, தரிசனம் என்பது நாம் ஜெபம் செய்யும் போது அல்லது நாம் தூங்காமல் இருக்கும் போது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சவுல் இயேசு தரிசனம் அளிக்கிறார். சவுலே சவுலே, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம் என்றும் அங்கே அவனுக்கு சத்தம் கேட்கின்றது. மேலும் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அநேகருக்கு தரிசனமானார் என்று நாம் வாசிக்கிறோம். தானியேல் என்பவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறான். அநேக தரிசனங்களை காண்கிறான். அப்போஸ்தலனாகிய யோவான்
பத்மோ தீவில் ஆவிக்குள்ளாகி தரிசனங்களை காண்கிறான். ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு ஆகியோருக்கு தேவன் தரிசனமாகி பேசினார். யாக்கோபுக்கு சொப்பனம் தரிசனம் என்று தேவனுடன் போராடி ஜெயித்தவன் என்றும் அவனுடைய அனுபவங்களை பார்க்கிறோம். எசேக்கியேல் அநேக தரிசனங்களை கண்டுள்ளார் என்று சொல்லிக் கொண்டே போகலாம். ஆவியானவர் பேசினார் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கிறோம். யோவான் ஸ்நானகனுடன் பேசினார். யோவான் 1:33. பிலிப்பு என்பவனுடன் பேசினார். அப்போஸ்தலர் 8:29. பேதுரு ஜெபிக்கும் போது ஆவியானவர் பேசினார் என்று ஜெபிக்கிறோம். அப்போஸ்தலர் 10:19. அகப்பு என்பவன் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார் என்று சொன்னான். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன் என வெளிப்படுத்தல் முழுவதும் வாசிக்கிறோம். என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று வாசிக்கிறோம். மேலும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று ஏசாயா 30:21 வாசிக்கிறோம். எனவே உங்கள் காதுகளில் கேட்கும் சத்தமாக இருக்கும் பரிசுத்த ஆவியின் உணர்த்துதல், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று யோவான் 16:8 வாசிக்கிறோம். சில சமயங்களில் கோபத்தில் ஏதேனும் வார்த்தைகளை சொல்ல நினைக்கும் போது அப்படி சொன்னால் அது நன்றாய் இருக்காது. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியனை துக்கப்படுத்தாதே, இதை செய்யாதே, அங்கே போகாதே என்று நமக்கு உணர்த்துவது ஆவியானவர். எனவே இதுவும் தேவன் நம்மோடு பேசுவதாகும். இப்படி கெட்ட வழிகளிலிருந்து நாம் விலக வேண்டும் என்று தேவன் காட்டும்போது கீழ்ப்படிதல் அவசியமாகும். யாரெல்லாம் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று ரோமர் 8:14 வாசிக்கிறோம். தேவன் உங்களை சில அனுபவங்கள் மூலமாக கொண்டு செல்லும் போது அது தேவன் தான், வேறு சாத்தியமே இல்லை என்று உங்களுக்கு புரியும். வேதத்தை வாசிக்கும் போது ஒரு வசனம் குதித்து எழும் அல்லது இருதயத்தை குத்தும் அல்லது தொடும். வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவீர்கள். உங்களுடைய தேடலுக்கு அது பதிலாக அமையும். அப்படி என்றால் தேவன் உங்களுடன் வசனத்தின் மூலமாக பேசியுள்ளார். தேவனுடைய வசனம் இருபரமும் கருக்குள்ள பட்டயம். தேவன் வசனத்தின் மூலம் பேசுகிறார், வேறு புத்தகங்கள் மூலமாக பேசுவதில்லை. தீர்க்க தரிசனத்தின் மூலமாக தேவன் பேசுவார். ஒரு சபைக்கு சென்றால் தீர்க்க தரிசனம் பெற்ற ஒருவர் ஆவியினால் நிறைந்து சொல்லும் தீர்க்க தரிசனம் தேவன் சிலருடன் பேசுவதாகும். சபையில் போதகர்கள் செய்யும் பிரசங்கம் மூலம் தேவன் பேசுகிறார். சபையில் சிலருடன் தேவன் பேசியிருக்கிறார் என்று சில சமயம் அந்த போதகருக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். சில சம்பவங்களையோ வசனங்களையோ அவர் எடுத்து பேசுவது உங்கள் கவனத்தை ஈர்த்து தேவன் நம்முடன் இருக்கிறார், இதை சொல்லுகிறார் அல்லது எச்சரிக்கிறார் என்று புரியும். தேவதூதர்களை அவர் அனுப்பி உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லுவார். இதற்கு வேதாகமத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் அநேகம். சிம்சோனின் பெற்றோர், கிதியோன், யோசேப்பு, மரியாள், கொர்நேலேயு, தானியேல் என சொல்லலாம். தேவன் பேசுவதை சில தவறாக புரிந்து கொள்கிறார்கள். நாம் பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்கும்போது தேவன் பேசுவது எப்போதும் சரியாகவே இருக்கும். இதில் சந்தேகம் வேண்டாம். சிலர் வசனங்களையோ மற்றவர் சொல்லுவதையோ கேட்டு தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு. எனவே மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. வேதாகமத்தில் உள்ள வசனத்துக்கு மாறாக அல்லது விரோதமாக பேச மாட்டார். அங்கே போய் திருடு என்றோ, கெட்ட வார்த்தையில் அவனை திட்டு என்றோ, இந்த பாவத்தை செய் என்றோ, நீ ஒரு தற்கொலை படை போல் வெடித்து சிதறு, அப்போது பரலோகம் கிடைக்கும் என்றோ தேவன் ஒருபோதும் பேச மாட்டார். அப்படி வஞ்சித்து பேசுபவையெல்லாம் பிசாசுதான். தேவன் ஒரு புத்தி சாமியாரை கொண்டோ இல்ல வேற ஒரு சாமியாரை கொண்டோ, திருத்துவ தேவனை மறுதலிக்கும் ஒரு கூட்டத்தாரை கொண்டோ அவர் பேச மாட்டார். சில சமயங்களில் பிசாசானவன் பாதி உண்மையும் பாதி பொய்யும் கலந்து பேசுவதால் அநேகர் வஞ்சிக்கப்படுகின்றனர். அதனால் கவனமாய் இருக்க வேண்டும். தேவன் எப்படி பேசுகிறார் என்பதை பார்க்கலும் நாம் அதற்கு எப்படி கீழ்ப்படுகிறோம் என்பது முக்கியமாகும். கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாக பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளையும் கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷருக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்னும் இயேசுவின் வசனங்கள் எப்போதும் காதுகளில் ஒலிக்கட்டும். தேவன் நம்மோடு பேசுவார், நம்மிடமே பேசுவார். நாம் அதற்கு ஒப்பு கொடுத்து தேவனுடைய கரத்தில் உண்மையா இருப்போமா? தேவன் வாக்குத்தத்தம் செய்ததை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் காட்.